வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வாகை தமிழர் சேனலில் பார்க்குறது என்னென்னா, நம்மளுக்கு பிடித்தமான ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய கேஸ் பர்னரை எப்படி எளிதில் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் பாருங்கள். இந்த கேஸ் பர்னர் இந்த அளவுக்கு க்ளீனாக வந்திருக்கு. அது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப எளிதான மெத்தடு. வாங்க இப்போ எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வாகை தமிழர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கேஸ் பர்னர் இவ்வளோ இது இருக்குது, கறி பிடிச்ச மாதிரி அழுக்காக இருக்குது. இது எப்படி க்ளீன் பண்ணலான்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய புளி இருக்குது இல்லையா, வீட்டில் இருக்கக்கூடிய புளியை பயன்படுத்தி நம்ம க்ளீன் பண்ணலாம். அந்த புளியில் ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துகிட்டு அதை நல்லா ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் ஆகிருக்கும். அந்த புளியில் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அதுலேயே க்ளீன் ஆகிடும். நீங்கள் தேய்க்கவே இல்லை, ஊற வச்சு எடுத்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் லைட்டாக என்ன பண்ணலான்னா, அந்த மேல் பகுதியில் கொஞ்சம் லைட்டாக அழுக்கு இருக்கு இல்லையா, அதை ஸ்க்ரப்பு வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கனாவே அந்த ஃபுல்லாக போயிட்டு அந்த நார்மலாக அந்த இது வந்துடும். அந்த கலர் நார்மல் கலர் வந்துடும். பாருங்கள், லைட்டாக தான் தேய்க்கிறேன். நான் என்னன்னா இது கூட யூஸ் பண்ண கிடையாது, பவுடர் கூட எதுவுமே யூஸ் பண்ணல. நார்மலாக அந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு சும்மா லைட்டாக தேய்ச்சிங்கனாவே அந்த பர்னர் பயங்கர க்ளீன் ஆகிடும். இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக வினிகரு, இது பேக்கிங் சோடா இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வெறுமனா புளியை நைட் ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். பாருங்கள், நல்லா பலன்னு வந்துருச்சு. ரொம்ப கூட நான் ஸ்க்ரப் பண்ணல. ஊற வைக்கிறதுலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா க்ளீன் ஆகிடும், ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இவ்வளோ க்ளீன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ நீட்டாக வந்துருச்சு. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணவே தேவையில்லை. டெய்லி ஒரு பர்னராக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் எந்திரிச்சு வாஷ் பண்ணிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதை நல்லா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்லா ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சிங்க அப்படின்னா ஃப்ளேம் சூப்பராக எரியும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு எல்லாருக்குமே பயனுள்ள. அதுக்கப்புறம் எப்படி அதை க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லேடிஸ்க்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை அடைச்சிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஃப்ளேம் நல்லா எரியாது. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி எளிதில் நீங்கள் கையில் இருக்கக்கூடிய புளியை பயன்படுத்தி எளிதில் க்ளீன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ளதாக இருக்குன்னு நம்பினீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம வாகை தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் அப்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷனாக சேரும்.